வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு என்ன சம்பவம் போயிருந்தா, நான் சந்தித்த 2 மனிதர்கள். நிறைய பேர் இருக்காங்க. 2 பேரை நான் அன்றாடம் சந்தித்த மனிதர்கள். ஒருவர் நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவர். அவர் ஒரு விஷயத்தை 2 தடவையாக சொல்லுவார். அதாவது இப்போ ஒரு பேச்சுக்கு நான் மோட்டர் சைக்கிள் எடுத்தோன்னு யாழ்ப்பாணம் நோக்கி போனேன். துரைபா ஸ்டேடியத்தில் ஒரு விளையாட்டு போட்டி நடந்துச்சு, பார்த்துட்டு வந்தேன். இப்படி இருக்கா சொல்லிவிட்டு திரும்ப என்ன செய்வாருண்டா, நான் மோட்டர் சைக்கிள் எடுத்தோன்னு யாழ்ப்பாணம் நோக்கி போனேன், துரைபா ஸ்டேடியத்தில் அப்படியே நிற்பார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவருக்கு எடுத்து கொடுக்கணும். அப்படி ஒரு விளையாட்டு போட்டி நடந்து பார்த்துட்டு வந்தீங்க என்றால் தான் அடுத்த கதை பேரும். என்னோட பேசும்போது நான் என்ன செய்கிறேன்டா, போகணும் எனக்கு இருந்து அந்த குசும்பு குணம் பாரதால் அவர் சொல்லி போட்டு நிற்பாட்டு அப்படியே நிற்பார். நான் பேசாமல் கையை கட்டு கொண்டு நிற்பேன். கொஞ்ச நேரத்தால் தானே மிச்ச கதைன்னு சொல்லுவார். இதே மாதிரி ஒரு மனிதர் நான் வன்னி பிரதேசத்தில் வசித்த காலத்தில் விசோமடு சந்தியில் அரராத்தல் பான் ₹5.50. அதே பான் கண்டாவளை பிரதேசத்தில் ₹5. கிட்டத்தட்ட விசோமடு இந்த கண்டாவளை 5.5 கிலோமீட்டருக்கு மேலே. இந்த மனிதர் என்ன செய்வார்ன்றா, சைக்கிள் எடுத்துக்கொண்டு மிரி பிரித்து கொண்டு போய் கண்டாவளையில் போய் அரராத்தல் பான் ₹5 வாங்கி கொண்டு வருவார். ஏன் அப்படி என்று கேட்டால் 50 மிச்சம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு மனிதர். அவரும் இப்படி தான் ஏதாவது சொல்லிவிட்டு அப்படியே நிற்பார். நம்ம எடுத்து கொடுக்கணும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நம்ம ஒரு மனிதர் இருக்கார்ல, அவர் என்ன செய்வார்ண்டா, ஏதாவது கதை சொல்லி கொண்டே வருவார். ஏதாவது ஒரு வார்த்தை வரையிலேண்டா இதாண்டி அப்படி முடிச்சுட்டு, இதாண்டி இட்டுது, இதாண்டி கொண்டு போட்டது, இதாண்டி இட்டுது, இப்படி ஏதாவது சொல்லி முடிச்சுடுவார். நம்ம ஏரியா பாதை காப்பீட் போட்ட பிரதான வீதி. அதில் போய்க்குள்ள ஒரு வயலுக்கால ஒரு மண் பாதை இறங்கி அடுத்த பிரதான வீதியில் கொண்டு ஏற்றுது. அது மழை பெய்யுற நேரத்தில் சேரும் சகதியமாக இருக்கும், சைக்கிளில் போக இயலாது. இவர் ஒரு நாள் மழை பெஞ்ச நேரத்தில் சைக்கிள் அதை கறக்கிட்டார். அந்த விஷயத்தை எனக்கு சொல்கிறார், தம்பி அந்த ஒழுங்கை கால சைக்கிளை விட்டண்டா, சைக்கிள் இதாண்டி 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 கொண்டு இதாண்டி விட்டுது அப்படின்ட்டார். எனக்கு போச்சு இதாண்டலாக போச்சு, இது என்னடா இதாண்டுக்கு ரெண்டு போட்டு அவர் அந்த காட்டின சைக்கிளில் புரிஞ்சு கொண்டார். சேத்துக்குள்ள சைக்கிளை விட்டுருக்காரு. சில்லு போகிறோன்னா அங்கே இங்கேயும் சுழிச்சு கொண்டு எங்கேயும் மரத்தில் மோதிட்டு, அதுதான் இந்த இதாண்டி 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 கொண்டு இதாண்டி விட்டது. இந்த இதன்றதுன்றது நம்ம ஊரில் இந்த சின்ன குழந்தைகள் யாராவது அடித்து கிள்ளி போட்டாங்கன்னா அழுது கொண்டு அந்த வேக்காட்டில் அம்மா எனக்கு இதாண்டி போட்டான், எனக்கு இதாண்டி போட்டான் இப்படி காட்டுங்கள். அந்த அழுகிற வேக்காட்டில் அழுகிற வேகத்தில் அதை சொல்கிற வார்த்தை விராட்டிக்கு இதாண்டி போட்டது அப்படின்னு முடிக்கிறது. நம்ம நாட்டில் இப்போ சில பேர் பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க, நாங்கள் உங்களுக்கு இதண்டணும்னா நீங்களும் உங்களுக்கு இதண்டுங்கோ, நீங்கள் இதாண்டினா தான் நாங்கள் இதாண்டலாம் இப்படி சொல்லி கொண்டு திரிகிறாங்களா? ஒரே இதண்டலாக கிடக்கு. சரி, நீங்களும் இதாண்டுங்கோ நாங்களும் இதாண்டுவோம், நாடும் இதாண்டி கொண்டு போட்டோம். நன்றி, வணக்கம்.